மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. மானிய கோரிக்கை ஒரு பக்கம், திமுகவினுடைய செயற்குழு கூட்டம், தாவேகாவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல்னு சொல்லி பல காரசாரமான செய்திகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது குறித்து விரிவாகவே நம்ம கலந்துரையாட இணைந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம செந்தில் இன்னைக்கு ஒரு வெளி நிகழ்ச்சிக்காக போனதுனால நம்ம நண்பர் முசமில் அவர்களை கேட்டு பெற்று இந்த பேட்டி எடுக்கிறோம். நிறைகுறை இருப்பின் ஏற்று சரி செய்து கொள்ளவும். சட்டசபை தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாங்க. இல்லை திடீர்னு புதுசாக இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுங்க சார். நீங்கள் ஐத்தமில்ல தொடர்ந்து என்ன எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகே சார். நான் அந்த செயற்குழு கூட்டத்திலேருந்து நாம் போகலாம் சார். நிறைய விஷயங்கள் அவர் வந்து திமுக செயற்குழு கூட்டம் தான் உண்மையை உணர்ந்துட்டாங்களோன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. நான் அதுக்கு பின்னாடி நான் வரேன். அதுக்கு முன்னாடி போர் அடிக்குதுன்னு நாங்கள் வந்து அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது, போராடுறதுக்காக வந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. மறைக்க தேவையில்ல, நம்மளோட தோல்விக்கு காரணம் நிர்வாகிகள் தான் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் மேலே பழிய போடுற இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசினார். அந்த வயது வரம்பு வேறு, அது கூட நீ குறித்து நீங்கள் விரிவாக பேச வைக்கிறீங்க. இந்த ஒட்டுமொத்த செயற்குழு கூட்டமும் என்ன சார் தெரிவிக்குது மக்களுக்கு? ஒட்டுமொத்த செயற்குழு கூட்டம் திமுகவை ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணோன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அது அப்போதான் கூட அப்போவும் அடிமட்ட நிர்வாகிகள் மேலே தான் தலையில் தான் கை வைக்கிறாங்க. மாவட்டத்துலேருந்து அதுக்கு மேலே நடவடிக்கையோ மற்ற விஷயமோ கொண்டு வந்து பயம் இருக்குது. இவர் சொன்னார்ல, நான் வந்து போர் அடிக்கிறதுக்காக நாங்கள் போர் அடித்ததுன்னு வரல, போராட தான் வந்திருக்கோன்னு. அது உண்மைதான். 49 அப்படி வந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அந்த கணக்கு தான். அடுத்த மாதம் செப்டம்பர் 17 வந்தால் கிட்டத்தட்ட 77 வருஷத்துக்கு மேலே இந்த கட்சி கடந்த இதாக மாறும். 49, அந்த சைடு ஒரு 51, இந்த சைடு ஒரு 26னா 77 ஆண்டு, 77வது ஆண்டு. 77 ஒரு கோலா கூட வந்துச்சா 77. அந்த மாதிரி திமுக வந்து ஒரு சமூக நீதி இயக்கம் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. எங்கேருந்து வராங்கன்னா, நீங்கள் நீதி கட்சி, திராவிடர் கழகம், அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மேலாதிக்க ஜாதி இதை எதிர்த்து அப்படின்லாம் சொன்னாங்க. மேலாதிக்க ஜாதி எதிர்த்து அப்படின்னா இடைநிலை ஜாதியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக திமுக மார்ச்சுன்றதை யாரும் இன்னை வரைக்கும் மறுக்க முடியாது. பட்டியலின மக்களுக்காக அப்படின்னு இவர்கள் என்னதான் சமத்துவம் பேசினாலும் அதனுடைய செயல்பாடுன்றது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. நேற்று வந்த தாவைகளை கூட 8 அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவ்வளோ பேர், அது இதுன்னு தலித் மக்களுக்கான, இந்த பட்டியலின மக்களுக்கான இது, பெண்களுக்கான இது இருக்கும். ஆனால் இத்தனை வருஷம் திமுகவில் இப்போ தான் கனிமொழி வந்து பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடே அந்த நிர்வாகத்தில் கொடுக்கணும்னு கேட்குற நிலைமையில் தான் இன்றைக்கி திமுக இருக்குது. இது ஒரு பாட்டு வச்சுக்கோங்க. திமுக வந்து நாங்கள் அதிலிருந்து வந்தோம், அப்படி வந்தோம், இப்படி வந்தோன்னு. கடவுள் மறுப்பு இயக்கம், பகுத்தறிவு பிரச்சாரம், சுயமரியாதை இயக்கம், இப்படி வந்தாங்க. திமுக வெளியே வந்தோடனே அவங்களுக்கு பயம் வந்துச்சு. திமுகன்னு கட்சி 49 ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, பெரியார் ஒரு சமூக நீதி இயக்கம் மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. தேர்தல் 52 முதல் பொது தேர்தல் நடக்குது. அதுக்கு முன்னாடியே 50களில் 47க்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சது 47. 47லேருந்து 50 வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை ரெடி பண்ணுறாங்க. பொது தேர்தல் இதெல்லாம் நடத்துறதுக்கான இந்திய அரசியலுக்கான ஒரு அமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை அம்பேத்கர் தலைமையில் குழு அமைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவர்கள் அதுவரையிலும் சுதந்திர போராட்டமோ தேசத்துக்கான போராட்டமோ எதிலையும் துளியும் ஈடுபாடு இல்லாதவர்கள். இவர்கள் முழுவதுமே இந்த சமூக நீதி, இந்த உயர் ஜாதியினருக்கு எதிரான இப்படி தான் ஒரு சாதிய இது, வன்முறை இது, பெண் விடுதலைன்ற மாதிரி சொல்லிட்டு கட்சி இது திராவிடர் கழகம் வந்திருந்தது. அவர் கூட கொஞ்சம் சோவியத்துன்னு போயிட்டு இருந்தால் மனசு மாறிச்சு. பெரியார் கூட இவங்களாம் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு இது தோணுது. என்ன தோணுது? 49களில் எப்படியோ அரசியலமைப்பு சட்டம் வந்து தேர்தலெலாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தேர்தலில் போட்டியிடுற இயக்கமாக திகாவை மாற்றினா பெரியார் ஒத்துக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? அந்த நேரம் தான் பெரியார் வந்து சொத்துக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக மணியம்மையை திருமணம் செய்கிறார். உடனே இதே காரணம் வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணி அண்ணா தலைமையில் வெளியில் வர்றாங்க. கண்ணீர் துளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நோக்கம் என்ன? அரசியலில் போட்டியிடுற, தேர்தலில் போட்டியிடுற இயக்கமாக திமுகவை மாற்றணும்னு. அப்போ 49 செப்டம்பர் 17
ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மலையில் மலை ஆரம்பிக்கிறாங்க. கருணாநிதி 13வது இடத்துல இருக்கார். அண்ணா தலைமையில் சம்பத், ஈவேகி சம்பத், பெரியாருடைய அண்ணன் பையன் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. நடராஜன் அவர் இவருன்னு ஒரு பெரிய ஐம்பெரும் தலைவர்கள்னு. அதற்கு பிறகு 52 பொது தேர்தல். அப்போ சுயேட்சையாக இவர்கள் நிற்கலாமா வேண்டாமான்னு இவங்களுக்குள்ளே குழப்பம். அதனால் மற்ற கட்சிகளை ஆதரிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி இதெல்லாம். 57 பொது தேர்தல். அதில் தான் இவர்கள் அதற்குள்ளேயும் கொஞ்சம் வளர்கிறாங்க. வளர்ந்துட்டு கலைத்துறையில் அது இதுன்னு கால் பதிக்கிறாங்க. நடிகர்கள் NS கிருஷ்ணன், K.R. ராமசாமி, SSR, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எங்கன்னு கேட்காதீங்க, அவெல்லாம் அப்புறம்தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர், இந்த மாதிரி இதெல்லாம் வரும்பொழுது கலைஞர், கதை வசனம் அது இதுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு. அப்புறம் அண்ணா, இந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் மத்திய அரசு எதிர்த்து போராட்டங்கள், சின்ன பிரச்சனை கூட பெரிய போராட்டம் இப்போ தான் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், இதே மாதிரி தமிழ்ல பண்ணிட்டான். ஐயோ இந்த எம்ஆர்ஆதா படத்துலாம் வரும், சின்ன மேட்ருக்கு அப்படியே ஊரை கூட்டுவார் எம்ஆர்ஆதா, பார்த்துறீங்களா? ஐயோ பாவமன்னிப்பில் பார்த்தா நல்லா தெரியும். சிவாஜி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், இவருக்கு தைய தகன்னு குதிப்பார், ஊரே கூடிடும். நான் ஒன்றுமே சொல்லணுன்னு அது ஆச்சா பூச்சான் மாதிரி ஊரை கூட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி 57 தேர்தலில் நிற்கிறாங்க. முதல் பொது தேர்தல் பொது சின்னம் கிடைக்கல. அப்போ ஒரு 15 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. அண்ணாலாம் தோத்துறாரு. கலைஞர் குளித்தலையில் நின்று ஜெயிக்கிறார். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் திமுக 15 தொகுதி. அதற்கு பிறகு எம்ஜிஆர் இவர்கள்லாம் உள்ளே வந்த பிறகு இதோடைய தோற்றம் மாறுது. இந்த காலகட்டத்தில் தான் இடதுசாரிகளும் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறாங்க. ஆனால் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் ஆந்திராலையும் கேரளாலையும் தான் அதிகமாக பிரிஞ்சு போயிடுது இடதுசாரிகளோடு. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பலமாக இருக்கிறாங்க. அவர்கள் வர்க்க போராட்டம்னு வராங்க. இன்றைக்கி இது இடதுசாரிகளை வச்சுட்டு பேசாதீங்க, அன்னைக்கு வர்க்க போராட்டம். இவர்கள் வேறு வழி இல்லாமல் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, மொழி இனம் இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னே இடதுசாரிகளால் போட்டியிட முடியல, இவர்களோட மல்லுக்கட்ட முடியல. அப்புறம் எம்ஜிஆருடைய வருகை, இதெல்லாம் சேர்ந்து 62 எலெக்ஷனில் 50 தொகுதிகள். அப்போல்லாம் திமுகவில் பெரிய அளவில் யாரும், அண்ணாவுக்கு காரே கிடையாது. கலைஞர் சினிமாவில் கதை வசனதெல்லாம் எழுதி அவர் காரு, அண்ணா கிட்டலாம் கார் இல்லை. அண்ணாவுக்கு காஞ்சிபுரம் சொந்த ஊர் அப்படி போகணுன்னா பஸ்ஸில் தான் போவார். இதை எம்ஜிஆர் பார்த்துட்டு ஒரு தடவை எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் சொல்லுங்கள் அண்ணா, நான் கார் அனுப்புகிறேன்ட்டு கார் டிரைவர் போட்டு அனுப்பிச்சி விட்ருவார், வண்டியில் பெட்ரோல்லாம் போட்டு. இப்படி போய் இந்தப்போ ஒரு தடவை அண்ணாவுடைய உதவியாளர், அண்ணா நாளைக்கு போகிறாருன்னா இன்றைக்கி போய் கேட்டப்போ MG சக்கரபாணி அவங்க அண்ணன், ஏன் அவங்க தலைவர் காரெல்லாம் போக மாட்டாரோ அப்படி இப்படின்னு. அப்புறம் அண்ணா அவரும் ஒன்றும் சொல்லிக்கல, அண்ணா கிட்டே அவரும் ஒன்றும் சொல்லலை. அண்ணாவும் பஸ்ஸில் போயிட்டாப்புல. இது ஒரு 2-3 நாள் பொறுத்து எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் கோவப்பட்டு ஒரு காரே வாங்கி கொடுத்து டிரைவர் போட்டு கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் அன்றைய தலைமை இருந்தது திமுக. இவ்வளோ ஏன் 67 ஜெயிச்ச பொழுது இந்த கட்சி நிதி இதெல்லாம் பெரும்பாலும் சிவாஜி கணேசன் பார்த்துக்கிட்டாரு, NS கிருஷ்ணன் கொடுத்தாரு, எம்ஜிஆர் அதிகமாக பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர்லாம் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினா 3ஆக பிரிச்சுட்டு வரோம். ஒன்று அவர் குடும்பம், இதுக்கு அது இன்றைய பார்ட்டி ஃபண்டு சொல்கிறீங்களா? அன்றைய பார்ட்டி ஃபண்டு அது உழைப்பால் வந்தது. 3ஆக பிரிச்சுட்டு வரோம். ஒன்று அவங்க குடும்பத்துக்கு இது, ரெண்டாவது பொதுமக்களுக்கு இதை கொடுக்குறது, 3வது திமுக சார்ந்தவங்களுக்கு கட்சி நிதி, கலைஞர் குடும்பத்தை உட்பட. கட்சி நிதின்னு இல்லை, எல்லாருக்குமே. திமுக சாதனை படிக்க துரைமுருகன் எப்படி படித்தார், இந்த மாதிரி பலரையும் படிக்க வச்சுருக்காரு. முரசொலி மாறங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவ்வளோ படிச்சு இது இருக்கலாம். அப்போ இவர்கள்லாம் என்ன நிலமையில இருந்தாங்க பாருங்கள். அடுத்தவர்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான், அடுத்தவர்கிட்ட பணம் வாங்கி படிக்கிற அளவுக்கு தான் அன்றைக்கி திமுக இருந்தது. அதைத்தான் நான் சொன்னேன், போராட வந்தவர்கள், போர் அடித்து வரல, போராட வந்தவர்கள். 67 ஆட்சியை பிடித்த பொழுது அண்ணா கையிலையும் கலைஞர் கையிலையும் யார் கையிலையும் காசே இல்லையா, சால் வாங்கத்தோட காசு இல்லையா. காரை ஒரு தெரிந்த நண்பரிடம் வாங்கி கொண்டு நானும் அண்ணாவும் நடராசன் உள்ளிட்ட தலைவர்களும் காரில் ஏறிக்கிட்டு ராஜாஜி, பெரியார், இப்போ விஜய் போய் பார்த்தார்ல, அந்த மாதிரி பார்க்க போய்க்கிறாங்க. பார்த்து போனப்போ கையில் அவங்களுக்கு ஏதாவது சால்வுகளை போற்றணும்ல, அப்போல்லாம் கதராடை தான் போதும், அது கூட காசு இல்லையா. ஒரு கடையில் நிறுத்தி எலுமிச்சப்பழம் வாங்கிட்டாங்களாம், 10-15 எலுமிச்சப்பழம். கலைஞர் இதில் எழுதியிருப்பார், நெஞ்சுக்கு நீதி. அண்ணா ராஜாஜியை பார்த்து அப்படியே கைகுலுக்கி பேசும்போது அப்படியே கையை நீட்டுவார். நான் மறைமுகமாக அண்ணாவின் கையில் எலுமிச்சப்பழத்தை திணிப்பேன், அதை தலைவர்கள் கையில் அண்ணா கொடுப்பார். இப்படி தான் பார்த்துட்டு வந்தோம் எல்லாரையும். அந்த நிலைமையில தான் திமுக இருந்தது. அதற்கு பிறகு 67 அண்ணா ஆட்சி அண்ணா சிகிச்சைகள் போன செலவெல்லாம் கூட எம்ஜிஆர் தான் பார்த்துக்கிட்டார். அதற்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இவர்கள் குறுகிய காலத்தில் வசதி படைத்தவர்களாக மாறுகிறார். அதை தான் எம்ஜிஆர் சொல்கிறார் கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில்.
நீ இவ்வளோ பேசுகிறாங்க, எல்லாரும் குறுகிய காலத்தில் இன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் வசதி படைத்தவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு இதாகுது. இது கணக்கை கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும், நம்ம எல்லாரும் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றாரு. அது வந்து இவர்களுக்கு பொறுக்கலை. கணக்கு கேட்குறாங்க. எம்ஜிஆர் கணக்கு கேட்டது இன்னொரு காரணம் என்ன, எம்ஜிஆருடைய அடிப்படையில் கை வைக்கிறாங்க. எம்ஜிஆரை வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கேட்குறாரு, கொடுக்கல. அப்படின்னா நீங்கள் சினிமா நடிகதை விட்டுருங்கன்றாங்க, செக் வைக்கிற மாதிரி. எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கார், வேணான்னு விட்டுறாரு. அதுக்கு பிறகு முகாமுத்துவை இறக்கி எம்ஜிஆருக்கு போட்டியா, எம்ஜிஆர் மன்றங்களெல்லாம் முகாமுத்து மாட்டாங்க, ஏன்னா ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளேயே கலகாரணம் எம்ஜிஆர் கடுப்பாகுது. இதெல்லாம் சேர்ந்து தான் அப்புறம் எம்ஜிஆரை வெளியே அனுப்புகிறாங்க. அதற்கு பிறகும் திமுகவில் பெருசாக யாருமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுவுக்கு நான் ஒரு காரை விற்றேன் 5000 ரூபாய்க்கு, அந்த காசை கூட கொடுக்கலான்னு வரும். இன்றைக்கி எத்தனை கப்பல் இருக்குது டிஆர் பாலுக்கு? அப்போ ஒவ்வொருத்தரும், துரைமுருகன் எம்ஜிஆரால் படித்து எம்ஜிஆரால் வந்தவர், இன்றைக்கி அவருக்கு என்ன அந்த காட்பாடியிலேருந்து வேலூர்லேருந்து எவ்வளோ சொத்து இருக்கும். அப்போ இவர்கள் எல்லோரும் எப்படி வசதி படைத்தவர்களாக மாறினார்கள். அப்போது நாங்கள் போர் அடித்து போய் திமுக வரல, கட்சிக்கு வரல, அரசியலுக்கு நாங்கள் போராட்டத்துக்காக வந்தோம். ரெண்டுமே இல்லை. அரசியல் வந்தால் பணம் பார்க்கலாம்ன்றது தான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு திமுகவிலும் சரி மற்ற கட்சிகளும் உருவாயிடுச்சு. 70களுக்கெல்லாம் பிறகு திமுகலாம் வேறு லெவலு. இல்லை சார், இப்போ உதயநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மிசாவில் கைது செஞ்சு உள்ளே போய் மிசாவில் கைது அப்படி தான் சார் சொல்கிறாங்க. நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள். மிசாவை பார்த்தவங்க. மிசா தான் உங்களை பார்த்துச்சு, எல்லாரையும் தீ உள்ளே போட்டுச்சு. இந்திரா காந்தி மிசா எமர்ஜென்சி கொண்டு வராங்க. அதில் நாங்கள் ஆட்சி இழந்தவர்கள்லாம் வேறு உருட்டிக்குவாங்க. 71 ஆட்சிக்கு வராரு, 76 முடியுது ஆட்சி. ஆனால் இந்திரா காந்தி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து 6 ஆண்டு ஆட்சின்னு மாற்றுறாங்க. மாற்றிட்டு இவங்களெல்லாம் 5 ஆண்டு முன்னே இவங்களை கலைச்சிடுறாங்க. இதில் எங்கே ஆட்சி இழந்தார்? அது ஒரு உருட்டு. ரெண்டாவது உருட்டு, மிசாவில் பிடிச்சி பலரையும் எல்லாம் நீங்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறேன், மிசாவில் கைதானீங்க, மிசா டைமில் கைதானீங்க, மிசாவில் கைதாகலன்ற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது கண்டினியூஸாக. அது இவர் ஸ்டாலினுக்கா? அது ஒரு இது ஓடிட்டு இருக்குது. கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தாங்க, அதை விட்டுருங்க. மிசாவில் அரெஸ்ட் ஆகாதுங்க அதிகமாக இடதுசாரிகள். இடதுசாரிகள்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சுக்கிட்டு காட்டி கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்களை. ஜனதா கட்சியினர், பாரதிய ஜனதா, அப்போ ஜனசங்கம், அப்புறம் திமுகவினர், அந்த மாதிரி மாநில கட்சிகளில் இருக்கவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. திமுகவில் என்ன பெரிய இவங்கள தான் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இவருக்காக உயிரிழந்த சிட்டிபாபை பற்றி என்னைக்கா பேசுகிறாரா? மிசாவே பார்த்தவர் நாங்கன்றாங்க. தியாகின்னு செந்தில் பாலாஜி தான் சொல்கிறாங்க. சிட்டிபாபு யார் சொல்கிறாங்க? சிட்டிபாபு இவரை போட்டு மிதிக்கிற மிதியில் எங்கே ரொம்ப பையன் பாதிப்பான 19 வயசோ 20 வயசோ, 53 பானு ஸ்டாலின், மிசா 75, 22 வயசு பையன். 22 வயசு பையனை போட்டு மெரிக்கிறாங்களே, ஏதாவது ஒன்று ஆகிட போகுதுன்னு அவர் குறுக்க விழுந்துடுறாரு. சிட்டிபாபு இடுப்புலேயே மெரிச்சு இது பண்ணி அடிபட்டு அவர் உள்ளக ப்ளீடிங் ஆகி அதுக்கப்புறம் இறந்து போகிறார். எம்பியாக இருந்தவர், மேயராக இருந்தவர். அப்போ அப்படிப்பட்ட உயிர் தியாகம் பண்ணவர் இன்றைக்கி யாராவது பேசுகிறாங்களா? இன்றைக்கி மைக் எடுத்துகிட்டு போய் திமுக தலைவரில் சிட்டிபாபு யாருன்னு கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஆனால் உழைச்சதெல்லாம் கலைஞர் மட்டுமே. கலைஞர் தான் திமுக. திமுக 50 தலைவர்கள் பேரை சொன்னா இப்போ ஜென்சி கூட்டம்னு கூட்டுறாங்களே, யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. 50 தலைவர்கள் பேரை சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின், அண்ணா பெரியார் முடிஞ்சிருச்சு. அண்ணா பெரியார்லாம் இடம் கிடையாது, அதெல்லாம் ஒரு வேற கூட்டம் சொல்லும். உதயநிதி ஸ்டாலின், RS பாரதி, R ஆசா, பொன்முடி, இவங்கள தான் 50 கனிமொழி வர மாட்டாங்களா? அதில் கூட கனிமொழி வர மாட்டாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா வருவாங்க, மற்றபடி வரமாட்டாங்க. நீங்கள் திமுகவுடைய வீரியமாக பேசணும். அப்படி பேசணும்னா R ஆசா, பொன்முடி, RS பாரதி, இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வேணால் சேர்த்துக்கலாம். 50 தலைவர்களில் 4வது தலைவராக சேர்த்துக்கலாம். அப்போது இவங்களை என்னன்னா கண்டபடி பேசுறது. இன்னது மன்னிப்பு கேட்குறாரு, பகீரக மன்னிப்பு. ஏன் கேட்குறீங்க? கோர்ட்டில் தண்டனை வரப்போகுது, அதனால மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு அதை டேப்பை கொண்டு போய் காமிப்பாங்க. மில்லாட் பாருங்க, சரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி இதுதான் அவர் வழக்கத்தை விட்டுட்டு இது ஒரு தடவை 2 தடவை சான்ஸ் கொடுத்தாங்க. ஓசின்னது, ஜாதி ரீதியாக பேசுனது, கண்டபடி பேசுனது, கடைசியில் தான் இந்த இது நடந்தது. அதனால் இவங்கெல்லாம் வந்து வானத்தில் இன்றைக்கி நம்ம சொல்லங்க, அவரே சொல்கிறாரு, ஸ்டாலினே சொல்கிறாரு, இவர்களுக்கு எதிர்கட்சியினரை பார்த்தால் கட்டி அணைக்க தோன்றும், கை குலுக்க தோன்றும். சொந்த கட்சிக்காரர்கள் என்றால் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இவர் பார்த்தாரா? இவரும் அப்படி தானே நடந்துக்கிட்டாரு. இப்போ கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா
நாங்கள்லாம் நேர்லேயே பார்த்து அனுபவிச்சிருக்கோம். இப்படி அவரை வரும்போது ஒரு சின்ன தொண்டை வணங்க வச்சா கூட வணங்க வைப்பார். அந்த மாதிரி டைப் அவர். எளிதாக அவர் யார் வேணால் போய் பார்க்கலாம். அந்த கோபாலபுரம் வீட்டை விட்டு அவர் மாறினதே இல்லை. அங்கே போனீங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம். பெரிய அளவில் யாருக்கும் தொல்லையும் இருக்காது. ஆனால் இவர்களில் யாராவது ஸ்டாலினை போய் பார்க்க முடிச்சதா? சாதாரண ஆட்கள். இவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆள் அல்லு சில்லு அல்ல கைகள் இந்த மாதிரி ஆட்கள் தான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அவங்கள இது பண்ணுறது. மற்றபடி அவர்கிட்ட போயிட்டு எதையும் நீங்கள் பேச முடியாது, நெருங்க முடியாது. கலைஞர்லாம் அப்படி கிடையாது. பத்திரிகையாளர்கிட்ட கூப்பிட்டு கேட்பார், எல்லா இதுவும் இருக்கும். அறிவாலயம் வந்தால் பேசுவார், பத்திரிகையாளர்களை சந்திப்பார். அதாவது ஈஸி ஆக்சசபிளாக இருப்பார். அந்த மாதிரி இருந்தவர் தான் கலைஞர். ஆனால் அந்த டைமில் பெய்டு ஆர்டிஸ்ட்லாம் பெருசாக யூஸ் பண்ணல கலைஞர். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு. அது தெரியாது, வெளியே ரொம்ப தெரியாது, இந்த அளவுக்கு தெரியாது. ஆமாம். முன்ன ஒரு பத்திரிகையாளர் இருப்பார். எப்போ சிக்கலான கேள்வி வருதோ அவர் எந்திரிச்சு, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் சவாலான நேரம் எதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னுவார். அவர் அதுக்கேற்ற மாதிரி டைவர்ட் பண்ண அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தை பெருங்கூட்டமாக இருந்தது இல்லை. இப்போ இந்து பத்திரிகைன்னா இந்து பத்திரிகையில் இப்போ கேட்கப்பாங்க. ஆனால் ஒரே அடியாக இவருக்கு முழுசுமாக பண்ண மாட்டாங்க. மற்ற பத்திரிகையாளரும் அப்படி தான். இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் வந்த பிறகு தான் ரொம்ப மோசமாக போச்சு. அதுலேயும் இந்த யூடியூப்லாம் வந்த பிறகு கொத்து கொத்தாக வாங்கிட்டாங்க. 200 யூடியூப் 300 யூடியூப்னு. அதில் அவன் 100 ரூபாய்க்கு நடிடானா 1000 ரூபாய்க்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ட்ரெண்ட் ஆச்சு சார். 1 லட்சம் சேர் போட்டு 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. வெறும் இன்ஃப்ளூயன்சர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரே கண்டென்ட்டை ஒரு 100 பேர் பேச 100 பேர் பேச வைப்பாங்க. ஒரே டைப்பு அப்படியே போகும். அதே கண்டென்ட் பத்திரிகையாளரே போட்டார் ஒருத்தர். அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய எடிட்டர். அவரும் அதே கண்டென்ட்டை வாங்கி காப்பி பேஸ்ட் பண்ணார். சொந்தமாக அடிக்கக்கூடாது. அது இங்கே போயிட்டா அப்படி தானே ஆகும். சொந்தமாக யோசிக்க வராது, அடிக்க வராதுன்னு. நீங்கள் திமுகவுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறதுக்கு அந்த அவர் இப்போவும் திருந்தலை, அதை என்ன பிரச்சனைன்னு பார்க்கலன்றதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிர்வாகிகளை கை காட்டுறாருல. அப்போ நிர்வாகிகள் அதை தான் சொல்ல வர்றேன். இப்போ ஒரு ஹெட்டு இருக்காரு, ஒரு சேனல் இருக்குது, ஹெட்டு இருக்காரு, அவரு கீழே 2-3 ஹெட்டுங்க, அது கீழே அப்புறம் ரிப்போர்ட்டருங்க, ஏரியா ரிப்போர்ட்டர், இப்படி வச்சுக்கோங்க ஒரு சேனல். இதில் தப்பு இவர்கிட்ட தான் இருக்குது, ஹெட்டுக்கிட்ட தான் இருக்குது. யாரையும் கண்காணிக்கல, எனக்கு என்னன்னு பண்ணுறது. அதுக்கப்புறம் இவரை சார்ந்தவர்களும் அந்த முதலாளி அனுப்புகிற பணத்தில் பொய் கணக்கு எழுதுறது, இஷ்டத்துக்கு பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம்னு ரெடி பண்ணுறது, அதுக்கு இஷ்டத்துக்கு கணக்கு எழுதிட்டு அந்த ப்ரோக்ராமே ஏப்ப சாப்பியாக நடத்துறது, இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சேனல் உக்காந்த பிறகு அந்த ஹெட்டு வந்துக்கிட்டு இதுக்கு காரணம் கீழே இருக்கிற ஏரியா ரிப்போர்ட்டர்ஸ் தான் அப்படின்னா அவனை தான் அடிக்க முடியும். நீ இந்த ஒரு படத்தில் சூரி சொல்லுவார், என்னை மட்டும் தான் அடிச்சிடுறீங்க ஈஸியாக எல்லாரும் அப்படின்வார். அந்த மாதிரி இன்றைக்கும் பாருங்கள் பிரச்சனை எங்கெங்க வந்தது. ஏன் உங்களை மக்கள் தோக்கடிச்சாங்க? ஸ்டாலின் எங்க தோக்கடிச்சாங்க? இந்த வட்ட செயலாளர்களா இல்லை அந்த பகுதி ஒன்றியமா? நீங்கள் நடத்துகிற ஆட்சி ஏதோ குளத்தூர் மக்கள் வெறுத்து போய் உங்களை தோக்கடிச்ச மாதிரிலாம் நீங்கள் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கிடையாது. இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் நடத்தின ஆட்சி. நீங்கள் கொஞ்சமாவது கலைஞர் பாணியை கையில் எடுத்தீங்களா? கலைஞர்கிட்ட எந்த அதிகாரியும் போய் சொல்லி தப்பிக்க முடியாது. கலைஞர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றி அமைச்சர்களோ யாரும் சொல்ல முடியாது. கலைஞர்கிட்ட எம்எல்ஏவோ மாவட்ட செயலர் நிர்வாகியோ மாற்றி பேச முடியாது. ஏன்னா அவர் ஈஸியாக எல்லாரும் கூட கான்டாக்ட் பண்ணுவார். அவர் யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். சண்முகநாதன் ஒரு ஃபோன் போட்டு கலைஞர்கிட்ட பேசணும்னு, அந்த பகுதி பேசுகிறேன், அந்த ஒன்றியம் பேசுகிறேன்னா தேவைப்பட்டால் பேசிடுவார். இல்லை என்னன்னு கேட்டு அவர் காதுக்கு போயிடும். பேப்பர் டெய்லி பேப்பர் படிப்பார். இன்றைக்கெல்லாம் பேப்பர் படிக்கிறேன்னு இவங்க மைக்கில் சொல்லி தான் பதிவு வச்சுக்கிறாங்க. போலீஸ் என்னை தேடி வந்த பொழுது நான் பேப்பர் படித்து கொண்டிருந்தேன். ஓ ஐயா பேப்பர்லாம் படிக்கிறாராக்கண்டா அப்படின்ற மாதிரி. அப்போது இவர்கள் வெளி உலக தொடர்பு இவர்களுக்கு இருந்ததா என்றால் இல்லை. கலைஞரும் புகழ்ச்சிக்கு ஆசைப்படுவார். அவரும் புகழ்கிறவங்கள புகழ சொல்லி கேட்பார். ஆனால் எல்லாத்தையும் நம்பிட மாட்டார். அதை கேட்டு முடிச்சோன்னா சரி கிளம்புங்கப்பான்ட்டு அவரு சிந்திப்பார். அவர்கிட்ட அதிகாரிகள் உளவுத்துறையை 3 முதலமைச்சர்களும் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, கலைஞரும் சரி. எம்ஜிஆர் நம்பர் 1. ஏப்பா முதலமைச்சர் எம்ஜிஆர் எப்படி செயல்படுறான்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கப்பான்னு கேட்பார். எப்படி தான் எப்படி செயல்படுறேன்னு தன்னுடைய உளவுத்துறை அந்த அளவுக்கு அவர் எல்லாரையும் சோதிப்பாருன்றேன். இதை தவிர வேற என்ன வார்த்தை சொல்ல முடியும்? உன்னை அவரையே அவர் சோதிச்சுக்கிற மாதிரி கூட இருக்கிற மினிஸ்டரு அது இது அப்புறம் எதிர்கட்சிகள் இப்படி அந்த அளவு உளவுத்துறையை அவர் பயன்படுத்தியிருந்தார்.
பேப்பர் படிப்பார், மற்றவர்கள்ட்ட பேசுவார், மற்றவர்கள் பேசுறதை கேட்பார். இது கலைஞரும் அதே மாதிரி தான். உளவுத்துறையை சரியாக பயன்படுத்துவார், மற்றவர்கள்ட்ட பேசுவார், பத்திரிகையாளர்கிட்ட பேசுவார், டெய்லி பேப்பர் படிப்பார். எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். அரசியல் கட்சி தலைவர்களே சமூக வலைதளங்களில் முதல்ல நுழைஞ்ச தலைவர்னா கலைஞர். ஃபேஸ்புக் ஆரம்பிச்சாலும் ஃபேஸ்புக்கில் வந்துட்டார். அந்த ட்ரெண்டுக்கு மாறுற மாதிரி, அந்த ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆனார். இவர்கள் அப்டேட் ஆன காலத்திலேயே அப்டேட் ஆகலை ஸ்டாலின்லாம். அதுதான் பிரச்சனை. அப்போது ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கன்னா தொலைச்சி கட்டுருவாங்க. ஒரு பயத்தோடு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஒரு அதாவது கலைஞர் எப்படின்னா நம்ம கூடயே நம்ம வாத்தியார்களில் வந்து நம்ம கூடயே ஜாலியாக பேசிக்கிட்டு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க வாத்தியார். அவங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம தப்பு செய்ய தோணாது. அந்த மாதிரி வாத்தியார். ஜெயலலிதா எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். நல்லா சப்ஜெக்ட் கற்று தருவாங்க. 1க்கு 10 தடவை கற்று தருவாங்க. ஆனால் தப்பு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வாத்தியார். அப்போ அவங்க உளவுத்துறையை கரெக்டாக பயன்படுத்துனாங்க. அதிகாரிகள் அவர்களை பார்த்து பயந்து வேலை செஞ்சான். உளவுத்துறையே தப்பாக ரிப்போர்ட் போட்டான்னா மாட்டினா அதை தொலைஞ்சடான்றதுனால கரெக்டான ரிப்போர்ட்டே தான் எப்போவுமே வரும். தப்போ ரைட்டை அவங்க கண்டுபிடிப்பாங்க. பத்திரிகையாளர்கிட்ட அவங்க பேசலைனாலும் பத்திரிகைகள் மற்ற விஷயங்களை அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. கட்சி தலைவர்கள்ட்ட இருந்து கட்சி தொண்டர்கள் வரைக்கும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட அந்த அந்த இது இருந்தது, ரெகுலராக கலெக்ட் பண்ணுறது. ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகு அவரை சுற்றி ஒரு இரும்பு வளையத்தை வச்சுக்கிட்டார். அதுக்கு பிறகு யார் அதிகாரிகளோ யாருன்னா ஊருக்கே தெரியும். உதயச்சந்திரன், உமாநாத், குறிப்பிட்ட அதிகாரிகள் செட்டு. அவர்களை தவிர மற்ற யாரும் அவர் கேட்க மாட்டார். நெருங்க முடியாத அளவுக்கு இருந்தது. இவர்கள் தான் மற்ற அதிகாரிகளை நீக்குவார்கள், சேர்ப்பார்கள். அவர்களுடைய அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா அவருடைய சீனியர் அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, பிரின்சிபல் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அவங்கள கூட ஒரு ஜூனியர் அதிகாரிகள் மாத்திர மாதிரிலாம் இருந்தது. அப்போ அவர்கள் ஒரு செட்டு போட்டுட்டு ஒரு சிண்டிகேட் வச்சுக்கிட்டு பண்ணுறது. அதே சிண்டிகேட்டுக்குள்ளே ஐபிஎஸ் அதிகாரிகளும் வருவாங்க. அப்போது என்ன ரிப்போர்ட்டும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கான ஏற்பாடு இல்லை. அப்போ தப்பான ரிப்போர்ட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதையும் அவர் நம்பினார். அதை தாண்டி வெளி உலகத்துக்கு அவருக்கு தொடர்பு இருக்குமானா இருக்காது. அப்படியே இருந்தாலும் எல்லாம் அடிப்பொடிகள் ஜால்ரா கூட்டம். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வச்சிங்க, உங்களை பார்க்குறோம்னா சார் கட்டம் போட்ட சட்டு உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, இந்த கையில் பட்டை கட்டிக்கிறீங்களே அப்படியே விஜயபுரி வீரன் ஆனந்தன் மாதிரி இது சார்னுவாங்க. உண்டா இல்லையா? இதே வேற நீங்கள் ஒன்றும் இல்லைன்னா உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி தன்மைகள் வந்து உங்களுக்கு இந்த கூட்டம் வரும். ஆதாயத்துக்கு வர்ற கூட்டம் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு 2017 to 21 லைட்டாக உருவாக ஆரம்பிச்சது. ஒரு பத்திரிகையாளர்களில் ஒரு டீம், சிண்டிகேட் போட்டு அது அவங்களுக்கு சொல்கிறத இது பண்ணோம். அப்படியே சம்பாரிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கோம். 2021 பிறகு அது பெருசாகிடுச்சு, பெருங்கூட்டமாக மாறிடுச்சு. எடிட்டர்கள் எல்லாம் ஒரு டீமு, முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் எடிட்டர் ஒரு டீமு, ரிப்போர்ட்டர்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இருக்கிறவங்க அவங்களாம் ஒரு டீமு, செக்ரட்டரியேட்டில் இருக்கிற ரிப்போர்ட்டர்கள் ஒரு டீமு, பத்திரிகையாளர்கள் போர்வையில் கொஞ்சம் பேர், அரசியல் விமர்சகர்கள் போர்வையில் கொஞ்சம் பேர், அப்புறம் இவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு டீம். அப்படியே இவர்கள் எல்லாரையும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இவர்கள் எதுதான் பேசுவாங்க, இவர்களை வைத்து மற்றவர்களை அடிக்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உண்மை எதுவுமே இவர் காதுக்கு வரல. சரி, உண்மைதான் வரல, நிர்வாக ரீதியாக இவர் எதாவது பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே மோனோபோலி. எல்லா விஷயத்துலையும் இவர் எதை சொல்லி வந்தாரோ, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் சொல்லி வந்தாரோ அது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இன்னும் பல இது. என்ன ஒன்றுன்னா இந்த மகளிர் உரிமை தொகைன்னு பெரிய பெருமை பேசுவாங்க. அது கூட 3வது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க போட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலை. ஆனால் வெளியில் பேச்சு மட்டும் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், உலகத்திலேயே திராவிட மாடல் பேர். இந்த டீம் வச்சுனா டீம் என்ன பண்ணோம், ஒன்றும் புரியாததுக்கு ஏதாவது ஒன்று கிளப்பி கொண்டு வந்து தரோம். அப்போ திராவிட மாடல் அரசு, ரூவெல்லாம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அது முன்னாடி வரைக்கும் நமக்கு ரூபாய்க்கு ரூன்னு போட தெரியாது. ரூபாய்க்கு நம்ம ஊ கு தூ அப்படிலாம் போட்டு இருந்தோம், தூ 1000 அப்படின்லாம் போட்டு இருந்தோம். இவங்க வந்துதான் ரூ அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஞாபகம் இருக்குதா? ஒரு பட்ஜெட்டுக்கு அதை கண்டுபிடிச்சவர் ஒரு குஜராத்துக்காரு, ஜுல்பிகர்னு பேர். அவர் இங்கே இவர் ஆதவார்ஜினா டீமில் தான் இருந்தார். அங்கேருந்து ஏமாத்திட்டு தங்கம் தென்னஸ்ட்டை போயிட்டு கொஞ்ச நேரம் கனிமல்கிட்ட இருந்தார். அப்போ தங்கம் தென்னஸ்ட்டை போனார். ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுக்கு ஒரு டீம் வச்சுக்கிட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி டீம். அது கேமரா வச்சுக்கின்னு போகும்போது சுற்றி எடுக்கும்.
அப்புறம் அதுக்கு ரீல்ஸ் போடுறது. இன்றைக்கி வந்து இவங்க ரீல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ரீல்ஸ் கலாச்சாரத்தை உருவாக்குனதே இவங்க தான். ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் கேமரா அது வந்து போகும். அப்புறம் அந்த ஜெயிலர் படம் இது, ரஜினி படம் இது, இந்த மாதிரி சாங்ஸ் மாதிரி போட்டது. இதில் பெரிய டாப்பில் இருந்தது வந்து அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய டீம், ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய டீம். இந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணுறது. அந்த கண்டிஷன் அந்த டைம் அந்த அழுது அதெல்லாம் ஏங்க 4 கேமரா வச்சு அழுதாருங்க. இங்க ஒரு கேமரா, அங்க ஒரு கேமரா, பின்னாடி இங்க 2 வந்து செந்தில் பாலாஜியோட சேர்த்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும், 2 தனியா இருக்கு. கண்டிஷன் பண்ணுங்கடான்னு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் இவர்கள் எக்ஸ்போஸ் ஆனாங்க. ஜனங்க வெறுப்பா பார்த்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் உண்மை என்னன்னு இவர்கிட்ட போய் சேரவே இல்லை. சரி, இதுதான் ஒரு பக்கம். இன்னைக்கு கட்சி நிர்வாகிகளை திட்டுறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சி ஆட்களை பார்த்தால் முகம் மலரும், சொந்த கட்சிக்காரர்களை பார்த்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், எதிர்கட்சிக்காரர்களை கட்டி அணைப்பார்கள், சொந்த கட்சிக்காரர்களை கைகளுக்கு கூட மாட்டார்கள். இது எல்லா மட்டத்திலையும் இது இருந்தது. அப்போ கட்சிக்காரன் தான் நமக்கு முக்கியம், கீழே இருக்கிறவன் தான். இப்பதான் தெரியுதா அப்படின்லாம் அது. ஆனால் விஷயம் என்னன்னா, எந்த முறையிலும் இல்லாத அமைப்புல திமுகவுக்குள்ள ஒரு பெரிய கார்பரேட் சிஸ்டம் உள்ள இறங்குச்சு. 2019 இறங்குது. 2021 அந்த கார்பரேட் சிஸ்டம் தான் எதிர்கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளையே ஒரு வழி பண்ணிச்சு. இத்தனை சீட்டு தான் தருவோம் இப்படிதான் சொல்லிட்டு. அதில் அவர்களை எப்படி சரி பண்ணாங்கன்னா, உங்கள் தொகுதியில் செலவெல்லாம் பார்த்துக்குவோம், மற்றதெல்லாம் பார்த்துக்குவோம். இந்த சிஸ்டத்தினால தான் 5 ஆண்டு காலம் தோழமை கட்சிகள் சொல்ற இவர்கள் எல்லாருமே வாயை திறக்காம இருந்தாங்க. இன்னைக்கு சண்முகம் பேசுறாருல, நான் வேணுமா, இந்த பொண்டாட்டி கேட்கணும், நான் வேணுமா அவ வேணுமா சொல்லு அப்படின்னு, அந்த மாதிரி நான் வேணுமா அதிகாரி வேணுமா அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு தடவையா திமுக கேட்டிருப்பாரு. அவரு ஏன் கேட்கல? இல்லமா இந்த செய்தி கவனிக்கிறவனுக்கு தோணும்ல. அது திருமாவளவன் பேசுற பேச்சு எவ்வளவு தடவை, சண்முகம் பேசுற பேச்சு 13 நாள் அந்த தூய்மை பண்ணல அப்படி போறாங்க. அன்னைக்கெல்லாம் நாங்க வேணுமா இது வேணுமா என்ன ஆட்சி நடத்து எதுவுமே கேட்கல. ஏன்னா அவங்களுடைய மாணவர் அமைப்புல அந்த மாதிரி போராட்டத்தில் குதிச்சுது அவங்க ஆதரவா ரோட்ல. அப்போ இவர்கள் அதற்கேற்றாற் போல அவர்களுக்கும் வசதி செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அவர்களும் 5 ஆண்டுகள் வாய் மூடிட்டு இருந்தாங்க. எந்த தடை எந்த ஆட்சியில் இல்லாத அளவுக்கு ஒரு கார்பரேட் சிஸ்டம் கட்சியை கட்டுப்படுத்தியது. பெண், ஐபேக், இவர்கள் தான் வட்ட செயலாளர் வரைக்கும் ஆணையிடுவார்கள். வட்ட செயலாளர்களை இவர்கள் போட்டோ எடுக்கணும், லேப்டாப்பில் அதை ஏற்றணும், அங்கே போனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். இது அவர்களுக்கே ஒரு காலத்தில் என்ன குழப்பம் வந்து, திமுக அடிப்படைன்றது வட்ட செயலாளர்னா லோக்கலில் இருப்பான். நீங்கள் போய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாதுன்னு நீங்கள் வச்சிங்க அடிக்க வருவான், இல்லாட்டி ஏதாவது கேள்வி கேட்பான், முறைப்பான். நீங்கள் அந்த அளவுக்கு அவன் மக்களாக இருப்பான். ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்பான். அப்படியே வட்டம் பகுதி இப்படி இருப்பான், மாவட்ட பிரதிநிதி அப்படின்னு ஜனங்களாக தான் இருப்பான். இது எல்லாம் காலியாச்சு. எப்படி காலியாச்சு? இந்த சிஸ்டம் வந்து உள்ளே இறங்குச்சு. அவர்களுக்கு மரியாதை கிடையாது. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறோமா கட்சியை வேலை செய்கிறோமானே எங்களுக்கு தெரியலங்க. இல்லை சார், ஒருத்தர் சொன்னார் சார், அந்த பெண் டீம் வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னார், நாங்கள் மேடையில் எங்கே நிற்கணும், எப்படி திரும்பணும், எதை பேசணுன்றதெல்லாம் ஒரு சின்ன பையன் சொல்லிக் கொடுக்குறாம்பா. அதுதான் சின்ன பசங்க வர்றாங்க, எங்களை மேய்க்கிறாங்க, எங்களுக்கு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இந்த தன்மையை காலி பண்ணாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, அமைச்சர்கள் மட்டத்தில் மேலே இருக்கிற ஃபேமிலியை கவர் பண்ணுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்க. கீழே மற்றவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. சின்ன அதாவது தோப்பு வெங்கடாச்சலம் இப்போ விலங்கின பண்ண சொன்னார் பார்த்தீங்களா, எவ்வளோ மேட்ரு எடுத்துகிட்டு போகிறோம், மக்களுக்கான பிரச்சனைகள் ஒன்று கூட காது கொடுத்து கேட்டதில்லை. அப்புறம் எங்களுக்கு எப்படி லோக்கலில் மரியாதை இருக்கும்? ஒரு கட்சிக்கு ஏன் திமுக இருக்கக்கூடிய அடிப்படை என்ன தெரியுமா? வட்டம் போய்கிறாருப்பா, அந்த அளவு பேசி முடிச்சிடுவார். போய் பேசி அமைச்சரை பார்த்து இங்கேருந்து ஊர்லேருந்து ஆளை கூப்பிட்டு போவாங்க, 10 பேரை கூப்பிட்டு போய் ஒரு மேட்ரு பேசுவாங்க. பேசினோன்னா வேலை நடக்கும். ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா கூப்பிட்டு போவாப்புல, வேலை நடக்கும். இவர் ஏதாவது பார்த்துக்குவார், காசு கான்ட்ராக்ட்காரர் காசு கொடுப்பான். அது ஏதோ இப்படி தான் போல போடும். அமைச்சருக்கும் ஒரு இது இந்த மாதிரி தான் நாளைக்கு அவன் நிற்பான். இப்படி தான் திமுக உருவாகி வளர்ந்தது. அதிமுகவும் அப்படி தான். இதில் என்னன்னா, கலைஞருக்கு வரைக்கும் அந்த இது இருந்தது, கட்சி தலைவர் மேலே ஒரு பற்று எல்லாம். இந்த 5 ஆண்டுகள் அது உடைக்கப்பட்டது, முற்றிலும் கார்பரேட் சிஸ்டமாக மாற்றப்பட்டது. ஐபேக்கும் பெண்ணும் என்ன சொல்லுதோ அதை செய்யணும், அவர்களுக்கு வேண்டிய டீட்டெயில் கொடுக்கணும். அப்புறம் ஐபேக்கு பெண்ணு அதிக வர்ற சின்ன பசங்களை எப்படியாவது கவர் பண்ணணும், அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும். அந்த வேட்பாளர் தேர்வில் என்னென்னவோ முன்னெல்லாம் அப்படி இருக்காது.
கலைஞருக்கு தெரியும், ரிப்போர்ட் எடுப்பார், உளவுத்துறை ரிப்போர்ட் எடுப்பார், ஆளுங்களை மாற்றி போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த தடவை ரிப்போர்ட் ஃபுல்லாக கொடுத்ததுலாம் பெண்ணு ஐபேக் தான். இவங்க என்ன கரடியாக கத்தியும் கவலையே படாமல் சீட்டை அப்படியே அவங்க யாருக்கு முடிவு பண்ணாலும் அவங்க கொடுத்தாங்க. சரிப்பா, பெண்ணு கொடுத்துச்சு, ஓகே. உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல, உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் தூக்கி போட்டாங்க. இல்லை, உளவுத்துறையே வந்து பெண்ணுக்கு கொடுத்தது. உளவுத்துறையே பெண்ணுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது. பெண் ஆட்கள் போய் எடுத்தாங்க. இந்த பெண் ஆட்கள் எடுக்க வர்றவங்கள நான் வந்து அந்த ஏரியாவில் வசதி படித்தவன் எதுனா நான் கவர் பண்ணிக்கினேன். அப்போ எனக்கு சாதகமாக ரிப்போர்ட். ஒரு எம்எல்ஏ இருக்கார், மதியழகன் ஒருத்தர் கிருஷ்ணகிரியில் இருக்கார். அவர் வந்து ரொம்ப மோசம், ஊருக்குள்ளே கெட்ட பேர். ஆனால் அவர் அந்த பெண்ணில் வர்றவங்க ஐபேக்கில் வர்றவங்களை கவர் பண்ணிட்டாருன்னா சூப்பர். இதுங்க இந்த இடம் அவருக்கு கொடுத்தா அவரே ஜெயிப்பார். அப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நடைமுறை தெரியலன்னு சொன்னல, தாவேகான்ற கட்சி வளர்ந்து கால் ஊனி பெரிய அளவில் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கால் ஊனி இருக்குதுன்றத கூட கணிக்க தவறுறாங்க. இவர்களுக்கு தலைவர்களுக்கு என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, விஜய் ராம்பாத் போனால் நீங்களும் ராம்பாத் போங்க, விஜய் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டால் நீங்களும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுங்க, விஜய் மேலே துண்டை தூக்கி எறிஞ்சா நம்ம தொண்டர்களே விட்டு துண்டை தூக்கி எறிய சொல்லுவோம். அவன் நீ தாவேகாரன் தூக்கி எறிவான், திமுககாரன் ஆட்சியை பழக மாட்டான்ல, சுருட்டி வச்சு அடி டம்மு டிம்முன்னு உள்ளது. ஏன் இந்த வடிவேலு மாதிரி சாக் சாக் சாக்குன்னு இது பண்ணுவாரு, என்னது பொக்கிரி படம், கச்சாக் முச்சாக் கச்சாக் முச்சாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏய் இனிமேல துண்டுன்னு கொண்டுருவோம் போடா அப்படின்ட்டாப்ல, துண்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இந்த கிளாஸை ஒரு பையன் தூக்கி போடுவான் தெரியுமா விஜய்க்கு, விஜய் பிடிச்சிட்டு போட்ட அப்படின்னுவாப்புல. அது அவர் நடிகர். உடனே நம்மளுக்கு தலைவர் அதிகமாக ஐயே தூக்கிலாம் போட்டு கீழே கொஞ்சம் அசிங்கமாகிடும், கையில் கொடு, கையில் வாங்கி அவர் போட்டுக்கினாரு. எதுக்கியா இதெல்லாம்? ஆனால் இதை வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்கள ரீல்ஸ் எடுத்தானே. தலைவரை காலைல வாக்கிங் வரீங்க, ஆமாம் ஐயா புஷா பைக்கு நிற்கும், ஐயா புஷானா பெரிய பைக்கு தலைவர், 17 லட்ச ரூபா தலைவர். சரி என்ன பண்ணோம், அது மேலே உட்காந்து 2 முருங்க தலைவர், முருகுனா ஒரு தொகுதி 1000 ஓட்டு தலைவர் அப்படின்ற உடனே காலையில் உட்காந்து முருகிறார். இதுக்கு பேர் என்னது, ரீல்ஸா என்னது? வாக்கிங் போகிற ஒரு இடத்துல ஐயா புஷா பைக்கு எப்படி வந்துச்சு, அது மேலே நீங்கள் எதுக்கு உட்காந்து முருகுனீங்க, அதையே ரீல்ஸ் எடுத்து போட்டீங்க. இன்னைக்கு இவங்க வந்து அவங்கள சொல்கிறாங்க ரீல்ஸ் கவர்மெண்ட்டு ரீல்ஸ் கவர்மெண்ட்டுன்னு. இதுக்கு பேர் என்ன? அவர் இது ராம்பாக் போனால் இவர் ராம்பாக் போகிறோம், அவர் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டால் இவர் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு அப்பா டேடி பேசுகிறேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? சரி, இவங்க எல்லாரும் ஜெகன்மோகன் மூர்த்தியை பார்த்தா காப்பி அடிச்சாங்க. சரி, ஒருத்தர் அங்கே இருக்கிறத பார்த்து இங்கே காப்பி அடிக்காது வேற விஷயம். ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிச்சிங்கன்னா என்ன கதை? அது காப்பி பார்த்து காப்பி ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த துண்டு கதையெல்லாம் இந்த மாதிரி. அப்புறம் ரோட் ஷோ விஜய்க்கு புஷி ஆனந்த் செட் பண்ணி 5-6 மாவட்டத்தில் வர சொல்லிட்டாப்புல வந்துட்டாங்க அந்த கோயம்புத்தூரில். மறுநாள் 2 நாள் கழிச்சு இவரு உதயநிதி இறங்கி ரோட் ஷோன்றாங்க, கூட்டமே வரல. ஸ்டாலின் போறாரு. எப்படி கொண்டு வராங்கன்னா, போக போக அந்த ஜனம் இப்படியே வரும். முன்னாடி இதெல்லாம் அப்பட்டமா தெரிஞ்சுதா இல்லையா? சரி, தொகுதியை பார்வையிட போறீங்க, வாரத்தில் மாசத்துல 2 நாள்னு உங்களை ஏமாத்தி கூட்டு போறாப்புல சேகர்பாபு. அது நீங்க போகும்போது எவ்வளோ டிராஃபிக் ஜாமு, அந்த ஜனங்கள் ஏன் அவர் வராரு, இப்படிதான் இருந்தது ஜனங்களுக்கு. நானும் அனுபவிச்சேன், ஆஃபீஸ் அந்த சைடு தான். அப்படியா? இவர் ஏன் வராரு? ஸ்கூல் போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்துங்க. ஆனால் இவர் நினைச்சுக்காரு ஜனங்க நம்மளை ரொம்ப அப்படியே பைக்கில் இருந்து அப்படியே பார்ப்பான். சரி, ரொம்ப ஆசையாக பார்க்குறான் போலனா அவன் உள்ளுக்குள்ளே வச்சு வறுத்துக்கிட்டு இருப்பான். லாஸ்ட்டில் அங்கே போயிட்டு இது கொடுக்குறது நலத்திட்ட உதவி. அது எப்படின்னா, அந்த சந்தானம் படத்தில் சேலை கொடுப்பாரு அந்த மாதிரி 100 நலத்திட்ட உதவினா 80 பயனாளர்கள் சேகர்பாபு கூட்டார் ஆளுங்கள, மீதி 20 பேர் தான் லோக்கல் ஜனங்களா இருப்பாங்க. அப்போ அந்த ஜனங்க உட்காந்து எழுதி பார்த்துட்டு இருக்கோம். நான் இவங்களே வராங்க, இவங்களே கொடுக்குறாங்க, இவங்களே வாங்கிக்கிறாங்க, இவங்களே போகிறாங்க. இவரு நினைச்சு வேறு தலைவர் சூப்பர்ப்பா, நம்ம இன்னைக்கு இவ்வளோ பேர் நலத்திட்ட உதவி கொடுத்தோம், ஜனங்களாம் நம்மளை பாராட்டுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கார்பரேஷன் இடத்த தனியாருக்கு கொடுத்து அங்கே இந்த என்ன இது இந்த தனியார் துட்டு கொடுத்து அந்த பசங்களை விளையாடுத 1500 ரூபா கட்டினா கிரிக்கெட் விளையாடலாம், அந்த மாதிரி கட்டிட்டு தலைவரை திறந்து வைங்க தலைவரை ஜனங்களுக்காக. இவர் பார்க்குறாரு, ஆக்கா நான் மாதிரி பண்ணி சார். இல்லை நீங்கள் சொல்கிறோம் நம்ம, ஆனால் அந்த சைடு போனேன் சார், குளத்தூர் சைடு போனேன், மண்டபம் அந்த டர்ஃப் எல்லாமே சூப்பராக சார் பண்ணியிருந்தாங்க. அது யாருக்குங்க யூஸ்? ஜனங்க வந்து மழை வந்தால் இடுப்பளவு தண்ணி நிற்குது, அதுக்கு 5-15 வருஷமா அவர் ஜெயிக்கிறாருல, என்ன பண்ணியிருக்காரு? அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த கோவம் தானே ஜனங்களுக்கு வரும், இடுப்பளவு தண்ணி நிற்கிறேன். மின்வெட்டு
கரண்ட் போயிடுச்சுன்னா அது வருது. அப்புறம் முதல்வருக்குன்னு ஒரு அலுவலகம் போட்டாங்க, இந்த பெரம்பூரில் அந்த போட்ட மாதிரி. அதில் நீங்கள் எங்கள் குளத்தூர் சொல்கிறாரு, உங்கள் புகார் பெறப்பட்டது, 10 நிமிஷம் பார்த்து உங்களுக்கு புகார் சரி செய்யப்பட்டது அப்படின்னு. அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டு பாருங்க சரி பண்ணிட்டோம், அவ்வளோ ஒன்றுமே பண்ணுறது இல்லை, மெசேஜில் அனுப்பிச்சி விட்றது. இது எல்லாம் வர வர இதில் ஒரு உச்சகட்டமாக என்னென்னா, இவர் குளத்தூர் வராரு, குரூப் டான்ஸ் ஆட விட்றாங்க 60, 40, 20ன்னு. ஜனங்க ரசிப்பாங்களா? ஆனால் இவர் ரசிச்சார். அப்போ யதார்த்தன்றதே இவருக்கு தெரியல. வட்டம், பகுதி, மாவட்டம் மேலே யாருக்குமே ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது, யாருக்கும் வேலை நடக்கல, எல்லாம் வெறுத்து போய் கை காசு செலவு பண்ணி நொந்து நூலாக இருந்தான். ஆமாம் சார், கிட்டத்தட்ட நம்ம நீங்கள் பேசுனதே நமக்கு 5-6 முறைக்கு மேலே நம்ம டீகோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ இந்த செயற்குழு கூட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, தோல்வியை அவர் சுமக்காம நிர்வாகிகள் மேலே போடுறாருங்கிற மாதிரி தான். யாரு மேலே போடுறான்றதான் மேட்ரு. இப்போ இதுக்கு பிறகு தேர்தல் தோல்விக்கு பிறகு, படுதோல்வி, சாதாரண தோல்வி இல்லை, அங்கே தோல்விக்கு பிறகு ஒரு குழு அமிச்சு போகிறாங்க. அந்த குழு போய் எல்லாம் எடுத்துகிட்டு வருது. யாருமே கேட்டாலும் மாவட்டம் அமைச்சர்கள் இப்படி தான் புகார் வருது. அதை கூட நடவடிக்கை எடுத்தால் கட்சியே பிரச்சனை ஆகிடுன்னு தெரியுது. ஏன்னா அங்கே ராவினுங்கிறாங்க ஏடிஎம்கேல, இங்கேயே ராவ ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? சரி, அப்போ என்ன பண்ணால் ரைட்டு, நம்ம இன்னொரு குழு போட்டு அனுப்பலாம், அப்புறம் ஆன்லைன் இது போட்டு கேட்போம், இப்படிலாம் போட்டு பண்ணுறாங்க. எது எடுத்து வச்சாலும் அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இவங்க மேலே தான் வருது. இதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாத்தையும் நீக்கணுன்றது தான் வருது. சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், சிற்றரசு, தாவேலு, அங்கே இங்கே பெரம்பூர் இந்த சைடில் இருக்காரு, இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே மாற்றணும்னு வருது. எல்லாரையும் மாற்றின கட்சின்னு ஆகும். இதில் பல மாவட்ட செயலாளர் வசதி படைச்சவங்க. புதுசாக நீங்கள் யாரையா போட்டால் நீங்கள் கட்சியே நடத்த முடியாது. கட்சி அதோட கண்டோன்றது அந்த பயம், அதனால தள்ளி போட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, யோசிச்சு என்ன பண்ணுன்னு சொல்லி இப்போ முடிவெடுத்து இன்றைக்கி பேசியிருக்காரு. இதில் இன்றைக்கும் பாருங்கள், மாவட்ட செயலாளர் எல்லாம் இப்போ வட்டம், இப்போ மாநகராட்சியில் வட்ட செயலாளர் 45 வயசு கீழே இருக்கணுமா? இது என்ன கணக்கு? இது 2 தடவைக்கு மேலே இருக்க முடியாது. நகரங்களில் வட்ட செயலாளர்கள்லாம் 50 வயசு, 2 தடவைக்கு மேலே இருக்க முடியாது. பகுதிக்கு 60 வயசு, 2 தடவைக்கு மேலே இருக்கக்கூடாது. மாவட்ட செயலாளர்கள் 70 வயசு, ஏன்னா பாதி அமைச்சர் மாவட்ட செயலாளர் எல்லாம் தள்ளாத வயசுல இருக்கிறாங்க. இப்போ இதே இந்த ஸ்ட்ராட்டஜி செயல்படுமா சார்? இவ்வளோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட் வைக்க ஏற்கனவே இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு பிரச்சனை வராதுல்ல. இப்போ பாருங்க, நம்ம ஈயத்தை பூசின மாதிரியும் ஆச்சு, பூசாத மாதிரியும் ஆச்சு. அது சின்ன ரவுண்டு இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் ஒரு நடவடிக்கை ஏற்ற மாதிரியும் ஆச்சு. ஆனால் நடவடிக்கையும் எடுக்கல. இதுதான் கணக்கு. 70 வயது வரைக்கும். இப்போ 78 மாவட்ட செயலாளர் 110 ஆக்குறாங்க. அப்போது 73, 74 வயசில் இருக்கிற பெருசுங்க தேவையில்லைன்ற முடிவு அவங்களால ஒன்றும் இது பண்ண முடியாது. அவங்கள பாதி பேர் இருக்குது. அதனால் அவங்கள மாநில நிர்வாகி ஏதாவது போஸ்டிங் கொடுத்துட்டு மாவட்டத்தில் ஊற்றிடுவாங்க. மற்றபடி 70 கீழே இருக்குதுன்னா பெரிய சேகர் பாபு பிரச்சனை இல்லை, சுப்பிரமணியத்துக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை வராதில்ல. ஆமாம், சேகர் பாபுல இருக்கிற 6 இதை பிரித்து 2 யாருக்காக கொடுத்துருவாங்க. சேகர் பாபு ஒத்துப்பாரா? ஒத்துக்கிட்டு ஆகணும். என் மாவட்டமே இல்லாமல் போகிற இடத்துல ஒரு 2 தொகுதிக்கு மாவட்டம்னா இந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கு 70 வயது 3 தடவை வரலாம் அவங்களுக்கு மட்டும். ஏன்னா கட்சியுடைய சிக்கலே அங்கே தான் ஆரம்பிக்கும், கட்சி உடஞ்சிரும், அந்த பயம். சரி, இதெல்லாம் பண்ணீங்கள, மாநில நிர்வாகிகள் பொறுப்பே கிடையாது யாருக்குமே. தோற்றதுக்கு யாருக்குமே பொறுப்பு இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பு இல்லையா? ஸ்டாலினுக்கு பொறுப்பு இல்லையா? கனிமொழிக்கு, ஆர் ஆசாக்கு, பொன்முடிக்கு யாருக்குமே பொறுப்பு இல்லையா? பொறுப்பு எல்லாம் வட்டத்தில் இருக்கிறவங்க தானே. இது என்ன ரிவ்யூ? நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும். அடுத்து இந்த சட்டசபை கூட்டம் கண்டினியூஸாக ஆரம்பத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இன்டெலெக்சுவலாக பேசுகிற மாதிரி இருந்தது. ஒரு நேற்று முன்னத்தில் பார்க்கும்போது ரொம்ப நமக்கே முகம் சொல்லிக்கிற மாதிரி, நீங்கள் சங்கி அமைச்சர்னு பேசுறது, கரூர் கேங் அமைச்சருங்கிறது, பாத்ரூம் 3 மணி நேரம் இருந்தீங்க, இதெல்லாம் தேவையா சார்? இதெல்லாம் பொதுவாக தாவேகாவினருக்கு நம்ம ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, திமுக மேலே கடுமையான கோபத்தோடு தான் சட்டமன்றம் ஆரம்பித்தது. சட்டமன்றத்தில் நேரலைன்றது மிகப்பெரிய சாதனை. தாவேகா சாதனைகளில் வரவேற்க தகுந்தது. அதில் சபாநாயகருடைய நடுநிலையான இது ரொம்ப ரொம்ப அருமையாக எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஸ்டாலினே கேட்டாராம், அப்படியா நல்லா பண்ணுறாரான்னு. வைரமுத்து போய் அவர்கிட்ட சொன்னாராம். ஓ அப்படியா? வைரமுத்து சொல்லி ஸ்டாலின் கேட்குறாரா? அப்போ இவர் எந்த அளவுக்கு சட்டசபையை பார்க்குறாரு பார்த்துங்க. அப்போது பாராட்டினார், ஸ்டாலினே பாராட்டினார், ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. அப்போது இது போகுது.
நேரலை இருக்கிறதுனால திமுக என்ன சிக்கல்னா எதுவுமே பண்ண முடியல, கலாட்டா பண்ண முடியல. கூட சொன்னார் போல, கூட சொன்னார் போல, உங்களால எதுவும் பண்ண முடியல. ரெண்டாவது பெரிய விஷயம், கேள்வி மேல் கேட்பேன், வருவேன், தொலைத்து கட்டி விடுவேன், ஐயோ ஐயோ இவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற ரேஞ்சுக்கு உதயநிதியை பில்டப் பண்ணாங்க. அவருதா சுச்சு அவர் கோபம் போதுறாரு, பேசும்போது ஆஃப் ஆயிடும், ஜீவா கோபம் வந்துச்சு பாரு பயங்கரம் அப்படி இப்படின்னாங்க. வந்து நாள் என்னமோ கேட்டாரு, ஆட்சி உட்கார வச்சுட்டாங்க. 2 நாள் லீவ் வேறு போட்டார் நடுவில். அப்புறம் வந்து இந்த பொம்பளைங்க சண்டையில் சொல்லுந்துருமா, நான் இல்லைன்னா நீ அது பேசியிருக்க, இப்போ பேசி பார்ப்போம் தைரியம் இருந்தா அப்படி அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் லாட்ரி மேட்ரு இருந்துச்சு. இந்த மேட்டர்லாம் ஆரம்பிச்சு அப்பாட்ட போய் கேளுங்க, உங்க அப்பாட்ட போய் கேளுங்க மேட்டர்லாம் அதுக்கு அடுத்து தான் நடக்கும் அந்த இது. அப்போ இவர் வந்து திரும்ப பல்பு வாங்கினாரு. இப்போ வந்துட்டு இந்த 3 ஃபைல் இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு ப்ரொவோக் பண்ற மாதிரியே பேசுறாரு. அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் பேச அவர் பேசன்னு அன்னைக்கு முந்தா நாள் கடைசி நாள் வந்து இதாச்சு, அடிச்சு உட்கார வைக்காத குறை தான். அப்போ உதயநிதி ஒரு ஸ்டஃப்பான லீடர் இல்லை, நேரு நல்லா ப்ரெசென்ட் பண்றாரு பாருங்க. நேரு எழுந்திரிச்சு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுவார், பேசுவார். அட ஏங்க நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு எந்த இதுலங்க ஒரு விஷயம்னா அந்த விஷயத்த பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் பேச குதர்க்கமா பேசுறவங்கள இப்படி பேசிட்டு இது பண்ணுவோம். ஏவா வேலை கொரடா அவர் இருந்துச்சு அவருது. ஆனா இவரு சினிமா வசனம் பேசுறாரு, இவரு சினிமா வசனம் பேசுறாரு, எழுதுனதை படிச்சுட்டு இருக்காரு. அதனால இவர் வந்து ஒரு வெல் லீடர் இல்ல அப்படின்னு சொல்றதா இல்ல வெல் லீடர் இல்லைன்னு சொல்றதா, ஒரு எதிர்கட்சி தலைவருக்குரிய அந்த தகுதியோட இவர் இல்ல அப்படின்றது தெரிய வருது. அப்போ இவர்கள் நேரலை இருந்தாதான் இவ்வளவு பிரச்சனை, நேரலை வேணான்னு வேற மாதிரி கொண்டு போறாங்க. பாருங்க, நீங்க பேசலாம் அவை குறிப்பிட நீக்கினாலும் அது ஒளிபரப்புறாங்கன்னு. அது நேரலை கிடையாது, பிரச்சனை கிடையாது. அது வெளியில இருக்கிற யூடியூப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிட்ட இருக்கிற பிரச்சனை. முன்னெல்லாம் இது நேரலையெல்லாம் இருக்காது, சபாநாயகர் பேசுவார், அவை குறிப்பு நீக்கப்பட்டதுன்னா பத்திரிகையில ஒரு வார்த்தை சேகர் பாபு பேசினார், அதற்கு உறுப்பினர்கள் எதிர்கட்சி ஆட்சேபம் தெரிவித்தார், அந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. என்ன வார்த்தை இதெல்லாம் இருக்காது, இப்படிதான் இருக்கும். இப்போ லைவ்ல போயிடுது, அது மேட்டர் கிடையாது, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் யார் என்னன்னு. அவை குறிப்பிலேருந்து இந்த மாதிரி வார்த்தையை நீக்குவாங்கன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், தப்பே கிடையாது. ஆனால் அதை எடுத்துக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பாத்ரூம்ல 25 நிமிஷம் இருந்து 3 ஹவர் இருந்தார் அப்படின்னு போடுறதுன்றது தவறு. அதை ரீல்ஸாக கட் பண்ணி போடுறது தவறு, யூடியூப் போடுறது தவறு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுறது தவறு. அவை குறிப்பில் நீக்கினதை லைவே நீங்கள் கட் பண்ணி போடுவீங்களா அப்புறமா, அதில் அதெல்லாம் தூக்கிடணும் அப்படின்னு இன்னைக்கு சபாநாயகர் பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லாட்டி உரிமை மீறல் கொண்டு போகணும். அதனால் அது ஒரு விஷயம். அப்போ இவர்களால் எதையும் பண்ண முடியல. சரி, தாவேகா நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அது ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் தான் பேசுவேன்ற மாதிரி, நான் பேசுவேன் நீ பேசிட்டியா அப்ப நான் பேசுறேன் பாரு, அப்படி ஆயிடுச்சு. எரிச்சல் ஆயிடுச்சு ஜனங்களுக்கு. அதுலயும் அந்த ஆதவ அர்ஜுனா பேசுறது, நீங்க யாரை கேட்டாலும் கட்சி தாவேகால இருக்கிறவங்கள என்னங்க இவர் இந்த மாதிரின்னு. அப்போ முதலமைச்சர் கேட்கிற கேள்விகளை இவங்க எழுந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அப்ப முதலமைச்சர் பேசுறதுன்றத மீறி அவர் பேசல அப்படின்றதுக்காக இவர்கள் எந்திரிச்சு பதில் சொல்றது. அப்புறம் முன்னாடியே இருக்கும் குறுக்கீடுகள். நீங்கள் ஒருத்தர் உறுப்பினர் பேசுகிறாருன்னா குறுக்கீடுகள் இருந்துன்னே இருக்கும். அப்போ அவங்கள உறுப்பினர் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த டைமு கட்டாயிடும் அவங்க டைமு, அது திட்டுவாங்க. நீங்கள் நம்ம அப்புறம் உங்கள் இதில் சொல்லுங்க குறுக்கிடுறீங்கன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லைவ்ன்றதுனால ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறுக்கீடு. இவர் ஒன்று எந்திரிச்சு சொல்லி முடிச்சுட்டு உக்காடுறாருன்னா இந்த பாயிண்டை விட்டாரு, இன்னொருத்தர் எந்திரிச்சு சொல்கிறார், அப்புறம் இன்னொருத்தர் எந்திரிச்சு பேசுகிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஜனங்க வெளியில் ரொம்ப கடுப்பாகிறாங்க. என்ன இவங்களே பேசுகிறாங்க, இவங்களே பேசியிருக்காங்க. நேற்று பிரேமலதா ஓமனாவும் சொல்லிட்டாங்க, சபை முழுசும் இவர் தான் பேசினுக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா தான் எரிச்சலாக இருக்குது அவர் பேசுறதுன்னு. அப்போ இந்த தன்மை வந்து நேற்று இந்த கடைசி சட்டசபையில் காலையில் இவர் வாங்கி எந்திரிச்சு கண்டபடி பேசலாம்னு நினச்சி அவரை ஒரு மாதிரி உட்கார வச்சுட்டாங்க, யாராவது உதயநிதியை. அது கிட்டத்தட்ட திமுக பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண முடியல. அதற்கு அடுத்து இவர் எந்திரிச்சு பேசும்போது செந்தில் பாலாஜி தெளிவாக பேசிகிட்டு இருக்கார். இவர் அது பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கரூர் கேங் அமைச்சர் அப்படின்ட்டாப்புல, முன்னாள் கரூர் கேங் தலைவர்னோன்னா அப்புறம் சாரி அமைச்சர்ன்றார். ஒன்று சொன்னீங்கன்னா கம்முன்னு விட்டுருணும், அது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லங்க, ஒருவேளை அதெல்லாம் நீங்கள் நீக்கிங்க அப்படின்ட்டு விட்டுறலாம். அதை சாரி சொல்லிட்டு நான் அதை பின்வாங்கிக்கிறேன்னு அவர்கள் பேசணும்னா உதயநிதி உடனே இருந்துச்சு,
நீ தான் இறங்குறியா, நான் அதோட லோக்கலாக இறங்குறேன் பாருன்னு அவரு சங்கி அமைச்சர் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சார். உடனே இவர் இதை இது யாருமே ரசிக்கலை, ஜனங்க ரசிக்கவே இல்லை. தாவேகா தொண்டன் ரசிப்பாங்க, இப்போதான் அடிக்கிறாங்க எங்கள் ஆளுங்க அப்படின்னு. அது இது கிடையாது. எப்பவுமே நம்ம ஒரு பொதுவாக அந்த சட்டசபையை சபாநாயகர் எப்படி நடத்தி கொண்டு போகிறாரு, முதல்ல நிறுத்துங்கன்றாரு. நிறுத்துங்க, உட்காருங்க எல்லாரும் அப்படின்ட்டு, நான் பேச வாய்ப்பு தரேன் அப்படின்ட்டு பேசுங்க, ஆனால் இதை பற்றி பேசக்கூடாது, பிரச்சனையை மறுபடியும் வளரக்கூடாது, இதை பற்றி வேறு ஏதாவதுதா இல்லை உட்காருங்கப்பா வாங்கப்பா நீங்கள் பேச ஆரம்பிங்கன்னு முடிச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தேவையில்லாமல் பேசுதா, இவர் பேசினா நான் நீக்கிடுறேங்க விடுங்க, அவர் பேச நீக்கிட்டேன், அப்புறம் என்ன பேசுறதை நீக்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் மேலே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேறு எதாவது இருக்கா, இல்லை அப்போ உட்கார் அடுத்த ஆள் பேசு, இப்படி கொண்டு போயிடுறாரு. இது நல்லது ஒரு இதாக இருக்குது. அப்போது தாவேகாவினர் பாயிண்டாக பேசணும் அப்படின்றது போய் அவர்களும் இவர்கள் ரேஞ்சுக்கு இறங்குறாங்க, ப்ரொவோக் பண்ணுறாங்க, தாவேகா சைட்லேருந்து அமைச்சர்களே பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயமா கருத்தாக பொதுமக்கள் மத்தியில் எழ ஆரம்பித்துள்ளது. இதற்கு தீனி போடாமல் சப்ஜெக்ட் என்னவோ சப்ஜெக்ட் பேசுறது அப்படி பண்ணால் மரியாதை இருக்கும். இதை விட்டுட்டு இப்படி தான் இறங்குவான்னு இறங்குனா உங்களுக்கு ஆனால் மரியாதை போயிடும். திமுகவை நல்லவர்கள் ஆக்கிடுவீங்க நீங்கள். சார் முன்னாடி இந்த கேள்வி நான் கேட்க நினச்சேன், இந்த உளவுத்துறை கலைஞர் எப்படி பயன்படுத்தினாரு, எம்ஜிஆர் எப்படி பயன்படுத்த சொன்னீங்கல்ல, இப்போ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் எப்படி இருக்காருன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. உளவுத்துறை நம்ம ஏன்னா இங்கே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஜிம்மில் இருந்தேன், ஜிம்மில் இருக்கும்போது முன்னெல்லாம் மோட்டிவேஷன் சாங் போட்டுருப்பேன், இப்போ சட்டசபை லைவை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கணும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ரிவ்யூலாம் போகுமா முதல்வருக்குன்னு கேட்குறேன். முதல்வருக்கு இந்த கவர்மெண்ட்டுடைய பிரச்சனை என்னென்னா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உளவுத்துறையோ மற்றவர்களோ சரியான விவரங்களை கொடுக்கல அப்படின்னா உடனடியாக இப்போ ஜெயலலிதா இருந்தால் ஒரு வழி பண்ணுவாங்க. சின்ன உதாரணம் சொல்கிறேன், செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் இது பண்ணி ரெய்டு போகிறாங்க, செந்தில் பாலாஜியை விசாரிக்கிறாங்க. விசாரித்து முடித்தோடனே மறுநாள் செந்தில் பாலாஜியை இவர்கள் கைது பண்ணணும்னு தான் சொன்னாங்க, நாங்கள் கைது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிற தப்பு இல்லை. ஆனால் கைது பண்ணணும்னு நினைக்கிறவங்க செந்தில் பாலாஜியை விசாரிச்சுட்டு அவரை விடும்போது ஷேடோ பண்ணணுமா வேணாவா? அவரு மறுநாள் முன்ஜாமீன் போகிறாரு, முன்ஜாமீன் ரத்தானு தூக்குற மாதிரி இருக்கணுமா வேணாவா? பண்ணலையே. அப்போது இவர் உதயநிதியை அரெஸ்ட் பண்ண போகிறான்னு தகவல் உதயநிதியே தெரிஞ்சுட்டு தான் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு காலையில். இல்லை பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. யார் சொன்னா? உதயநிதி பேப்பர் அவரே சொன்னார். ஆமாம் அவர் சொன்னார். ஏன்னா பேப்பர் படிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால அந்த வார்த்தையை போட்டு அழுத்தி விட்டார். நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் செயல்லையும் உங்கள் பேச்சிலையும் தெரியும், அது சொல்லி தான் அவசியம் இல்லை. அப்போது அவர் அங்கே போயிட்டார். அரெஸ்ட்டு பொதுவாக எப்படி பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. நைட்டே அரெஸ்ட் பண்ணி ஒரு மேஜிஸ்ட்ரேட் செட் பண்ணியிருப்பாங்க, நேராக கூட்டு போவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ போய் ஜாமீன் தான் வாங்க முடியும். இது கூட செய்யலைன்னா அப்போ உளவுத்துறையோ இல்லை அதிகாரிகளோ இந்த அரசுக்கு ஏற்றார் போல் செயல்படுகிறார்களா தான் கேள்வி. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்களையும் மாணவர் இயக்கங்களையும் இந்த கற்பாம்பூச்சி இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு ரெண்டு விதமானது. குஜிலியம்பாறையில் அந்த வட்டாட்சியர், இங்கே கல்லூரி இயக்குனர், இந்த இது எப்படி வெளியே வருது? அவங்க ஆர்டர் போட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுன்றீங்க, ஒருத்தர் விளக்கம் சொல்கிறாரு, இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ரைட்டு, அதெல்லாம் ஓகே. அது எப்படி வெளியே வந்துச்சு? இது நடைமுறையில் இல்லாத ஒன்றா? இது நடைமுறையில் இருக்கிறது. ஒரு அரசுக்கு முக்கிய வேலை ஒற்று. ஏங்க ராஜராஜ சோழன் ஒற்றர்கள் வச்சிருக்கு இல்லையா, அது அவருக்கு ஃபேமஸாக அரசியல் நடக்கும். ஒற்று இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் மோகன்தாஸ் தான் இப்போ டிஜிபி. மோகன்தாஸ் எம்ஜி ராமச்சந்திரன் எப்படி செயல்படுறாருன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எம்ஜிஆர் தன்னை தவிர எல்லாரையுமே அவர் அந்த இதில் வச்சுருந்தார், சர்வேலன்ஸில். டெல்லிக்கு ஒரு அமைச்சர் போகிறாரா, அங்கே அவர் யாரை சந்திக்கிறார், ஜெயலலிதா போகிறாங்களா, அவங்க யாரை சந்திக்கிறாங்க, அவ்வளோ இதுங்க. அதனால தான் அவரால் பண்ண முடிஞ்சது ஆட்சி. ஜெயலலிதா, கலைஞருக்கு ஒற்றர்கள் வெளியெல்லாம் தேவையில்லை, கட்சிக்காரன்னு போதும், அவன்கிட்ட டீட்டெயில் எடுத்துருவார். என்ன ஏன்னாருன்னா சொல்லுவான், தலைவரே அவன் மோசம் தலைவர் அவங்க இது வச்சுக்கிறான், தலைவரை கட்சி வேலையை செய்ய மாட்டேங்கிறான், ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கிறான் தலைவர், அங்கே இருக்கிறாங்க. அவன் வரைக்கும் வந்தையா ரெண்டாவது செட் பண்ணிட்ட போல, ஐயோ தலைவருக்கு எப்படி தெரிஞ்சது,
ரெண்டாவது செட் பண்ணது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு தலைவர். உளவுத்துறை பயங்கரமாகுதுன்னு. உளவுத்துறை இல்லை, லோகநகர கட்சிக்காரன் சொல்லுவான் தலைவரை இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, தலைவரை ஊரில் கெட்ட பேர் தலைவர் அப்படின்னு. அவரை தலைவரை கான்டாக்ட் பண்ண முடியும்னா சண்முக ஆட்சியா தலைவர் இருக்காரா இல்லையா, அந்த தலைவர்கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருவார். அப்போது நடுவில் சண்முகநாதன் இருந்தார். அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் இன்னைக்கு விஜயை கான்டாக்ட் பண்ணுவதற்கோ இல்லை விஜய்க்கு ரிப்போர்ட் தப்பாக கொடுக்குறாங்க, இல்லை தப்பாக அதிகாரிகள் செயல்பட்டு மிஸ் பண்ணுறாங்க, இதுக்கான நடவடிக்கை என்ன? இந்த ஒற்று வேலை பார்க்கறது தான் வேலை, அதில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த பார்க்குற வேலையை வெளியில் எப்படி வருது? இதுதான் பிரச்சனை. எப்படி பார்த்த, எங்களையே பார்க்குறியா? ஒன்றும் இல்லை, யாரை வேணால் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பிரச்சனையாக மாறுதே தவிர இது எப்படி வெளியில் வருது? அதிகாரிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஊழல் இல்லை அது இல்லைன்றீங்க, அதிகாரிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது குறைஞ்சிருக்கு, இது இருக்குதா? பல இடங்களில் ஒன்றும் தப்பு தான் நடந்துக்குது. லாக்அப் டெத் எப்படி நடக்குது? போலீஸுக்கு எங்கே போதை கலாச்சாரம் முழுதும் ஒழிஞ்சு விட்டுதா? ஒழியாமல் தானே இருக்குது. அதை சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்போது 100 நாளில் ஏதோ ஒரு இது தெரியணும்ல, எஃபெக்ட் தெரியணும்ல, அந்த எஃபெக்ட் தெரியுதா அப்படின்னு கேட்குறேன். போலீஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுண்ணா, இல்லைங்க வேறு லெவலில் இருக்குது, கமிஷனர் அப்படி போட்டிருக்காங்க, இது இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி தெரியுதான்னா தெரியல. இத்தனை நாள் இத்தனை குறை நடக்குது இது. அப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டில் அப்படியே தானே போகுது. என்ன மாற்றம் வந்திருக்கு இது கேட்பாங்கல்ல. இதுதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது. அப்போ உளவுத்துறை சரியான ரிப்போர்ட் போடலாம் தான் நம்ம சொல்லணும். இப்போ சட்டசபைகளோட ஒட்டுமொத்த நிறைவு எடுத்துக்கிட்டால் கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா அதை? ஆமாம், கிளைமேக்ஸ் இன்னும் கிளைமேக்ஸாக ஆரம்பிக்கலையா? நேற்று நடந்த அந்த இதோட வரைக்கும் மிடில்லையே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இப்போனா ஒரு 3-4 மணிக்கு வரைக்கும் தானே போய்க்குது. ஆமாம் ஆமாம், அதுலேயே இந்த மோதல்கள் ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஆரம்பத்தில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி சப்ஜெக்டில் போகணும். அதுலேயும் ஆதவர்ஜன் எதிர்ப்பார், பேரவைத் தலைவர் அவர்களை நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம், இது மானிய கோரிக்கைக்கான இது, நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியே போய்விட்டோன்னு இவர் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பார். ஐயோ 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 ஐயோ. சரிங்க சார், அடுத்த ஒரு கேள்வியோடு நம்ம நிறைவு செய்யணும் சார். வெள்ள பாதிப்பு குறித்த அறிக்கை சம்மந்தமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின விஷயம் சார், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதும் இப்போ விவாதத்துக்குள்ளே வந்திருக்கு, அதை பற்றி தகவல். நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே நீங்கள் கேட்டீங்கல்ல, முதல்ல என்ன பண்ணிடணும், சென்னையை கையில் எடுத்துருக்கணும். நம்ம சொன்னது அம்மா உணவகம் கையில் எடுங்க, நல்ல பேர் இருக்கும், கையில் எடுத்தாங்களா? மின்சாரம் மின்வெட்டு வந்துச்சா, அதை உடனே தடுக்கிறதுக்கான வேலை என்னென்ன பண்ணணும்ல, அதில் ஃபெயிலியர் ஆனாங்க. மின்வெட்டு நல்ல கெட்ட பேர். சென்னையில் அதிகம் பாதிக்கிறது சாலை வசதி, மின்சார இது, மழைநீர் இது, இந்த மாதிரி விஷயம் நம்ம அனுபவிச்சுட்டு இந்த 5000 கோடிலாம் எவ்வளோ இஷ்யூ ஆச்சுன்னு தெரியும். அப்போ திருப்புகழ் கமிட்டியை எடுத்து இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இவங்க இது எதுவுமே பண்ணல அப்படின்னு திருப்புகழ் கமிட்டியை வெளியே எடுக்கணுமா வேணாவா? திருப்புகழ் கமிட்டியே எங்கள்கிட்ட இல்லைன்றது, அப்படி ஒன்று கொடுத்தாங்களா ரிப்போர்ட் எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். இருக்கும் தேடி பாருங்கன்றாங்க சௌமியா, எப்படியாவது தேடி எடுத்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த லட்சணத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். எதை எடுத்து அடித்தா டிஎம்கே பயப்படும், எதை எடுக்கணும் அப்படின்னு 3 ஃபைல் நான் வச்சுருக்கேன், தேவைப்பட்ட எடுப்பேன்னு அர்த்தம். அதை தான் ஒரு சினிமா வசனம் பேசாதீங்கன்றார். இன்றைக்கி ஓங்கி நின்று டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் கம்னு இருப்பாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு கை நீட்டினாங்கன்னா, சிரிச்சுட்டு கை நீட்டுறாங்கன்னு கை கொடுத்தீங்கன்னா அப்படி இழுத்து ஒரு பல்ட் ஏறி வச்சுருவாங்க. இது திமுக. மாமா மச்சான் அது இதுன்னுவாங்க, அதெல்லாம் அது கிடையாது. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் ரொம்ப முனைப்பாக வேகமாக அரசு இயங்குதான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களில் ஃபெயிலியர் தான். ஸ்பீடாக இருக்கணும். 3 ஃபைல்னா 3 ஃபைல் நடவடிக்கை எடுத்துக்கணும். 2 அமைச்சராக உள்ளே போயிருக்கணும், 2 ஐஏஎஸ் மிரட்டுற மாதிரி தானே இருக்கு. 3 வச்சிருக்கேன், அதை தான் சொல்கிறேன். திரும்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, மூஞ்சா கொடுங்க அப்படின்றாங்க. இன்னும் ஆர்எஸ் பாரதி அவர் இன்னும் வசனம்லாம் ரெடி பண்ணிட்டு வருவார். நாங்கள் ரெடியாக வச்சுக்கிறோம், நீ எடுத்து விட்டோன்னா நாங்கள் எடுத்து விடுவோம் அப்படின்றாரு. அவர் வந்து மிஸ்ஸாவே பார்த்தவர், ஹிட்லரை பார்த்தவர், முசோலினியை பார்த்தவர். இந்த மணிவண்ணன் படத்தில் வரோம்ல, அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை எச்சரிக்கிறேன், ரஷ்யாவிற்கு ஆணையிடுகிறேன். மாமா நம்ம இடைத்தேர்தலில் அமெரிக்கா ரஷ்யாலாம் எங்கள் மாமா வந்துச்சு அப்படின்னு சத்யராஜ் கேட்பாள். ஏய் சுமாரா மாப்பிள்ள, இப்படிலாம் தான் பேசணும் அப்படின்னு மாப்பிள்ள மணிவண்ணன். அந்த மாதிரி தான் ஆர்எஸ் பாரதி. ஹிட்லரை பார்த்தவர்கள், முசோலினி, எப்பேற்பட்ட இயக்கம் எங்கள் இயக்கம், திமுகனா அப்படியா இப்படியா, இந்த மாதிரிலாம் பேச விட்டீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர். கரெக்டானா கரெக்டாக போகணும். சரி, அடுத்து இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இருக்குதா டிவிக்குன்ற மாதிரி இப்போ விமர்சனம் வந்திருக்கு. அப்போ அதிகாரிகள் முக்கியமாக இல்லை நாங்கள் முக்கியமாங்கிற ஒரு கேள்வி கேட்குறாருல்ல. கடந்த காலத்தில் அந்த மாதிரி கேள்வி எங்கே கேட்டாமல் நம்ம எனக்கு ஞாபகம் இல்லை. கேள்வியா கொன்றுவாங்க. மூச்சை கூட பெண்ட்டு கேட்டு தான் விடுமுறை நிலைமையில தான் இருந்ததா. அடியேன்னு அடிப்பாங்க, எதால அடிப்பாங்கன்னு தெரியாது, வேற மாதிரி அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. இந்த அளவுக்கு வீரியம் வந்ததுக்கான பின்னணி என்ன? வெளியிலேருந்து ஆதரவு,
வேண்டாத பெண் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த மாமியார் வீட்டை என்ன பண்ணோம், தாம் தூம் பண்ணோம். பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, அது அங்கே இருக்குமா டெய்லியும் பிரச்சனை உண்டாயிருக்கும். அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளை எங்களை இது பண்ணிட்டாங்க, அந்த ரைட்டு, அவங்க நடவடிக்கை எடுத்துட்டேன்றாங்க, அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாதுன்னு. இதெல்லாம் ஓகே, நடவடிக்கை எடுங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு. ஆர்எஸ்எஸ் பாணியில் போகுதுன்னு ஒரு யார் சுப்பராயன் பேசுகிறார். இவர் யாருன்னா 96 திமுகவை மிஞ்சிய திமுக விசுவாசியாக சட்டசபையில் செயல்பட்டவர். ரெண்டாவது இப்போ சண்முகம், எங்கள் தயவால் தான் உங்கள் ஆட்சி நடக்குதுன்றார். இது எவ்வளோ அதீதமான ஓவரான வார்த்தை. ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா என்ன சார் சொல்லியிருப்பாரு? இடைத்தேர்தல் நடந்தது ஏங்க இப்போவே இவங்க தயவில் இல்லைங்க. அது 4 பேர் இடதுசாரிகள் வாபஸ் வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்க. சரி, எவ்வளோ இருக்கும்? 116 கரெக்டா? 116க்கு இப்போ 207 தானே, 227 தானே. ஆமாம், அதை அப்படியே பாதியாக போடுங்க. ஓ அந்த பாதி கணக்கு தான் வரும். வேற என்ன இருக்கிறதுல மெஜாரிட்டி காமிக்கணும். அப்படி தானே ஓடிச்சு 2017 21 வரைக்கும், 19 வரைக்கும். ரைட் ரைட் 21 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டார்ல. அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ணவும் முடியலையா? அதுக்கப்புறம் 2019 மறுபடியும் ஜெயிச்சு. இந்த கணக்கு சண்முகம் தெரியாதான் அவருக்கு? திமிருங்க, ஓவர். இப்படி தாங்க 2006 2004 மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல சோனியா காந்தி, இவங்க ஸ்டேரிங் கமிட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க தெரியுமா? அது சீதாராம் யெச்சூரி இறந்து போயிட்டாரு. அவர் வந்து அதில் தலைவர். கம்யூனிஸ்ட் கட்சி 55 எம்பிக்கள். இவங்க சொல்கிறது தான் நடக்கும். அழகாக அந்த 5 வருஷம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அணுசக்தி ஒப்பந்தம் ஆச்சா பூச்சான்ட்டு வெளியே வந்துட்டாங்க. கரெக்டாக காத்து இருந்தார் முலாயம் சிங் யாதவ், பட்டுன்னு போய் ஆதரவு கொடுத்து முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் முடிஞ்சது கதை, சிபிஎம் கதை. அதோட அவங்க 55 எம்பின்றதை நினச்சி விட, இப்போ 4 எம்பியும் அவ்வளோதான் இருக்காங்க. அதில் 2 ஸ்டாலின் போட்டது. இங்கே அவர் ஸ்டாலின் பார்த்து கொடுத்தது சார், கொடுத்தது. அதான் கொடுத்தது. ஆர்எஸ் பாரதி பாணியில் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லலை. இது வந்து அவர் கொடுத்தது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, சீட்டும் கொடுத்து சகல வசதியும் பண்ணி கொடுத்து பணத்தையும் செலவழிச்சு ஜெயிக்க வைப்பாங்க. அந்த கோபம் தான் அவங்களுக்கு. பேட்டா அவ்வளோ பண்ணிட்டு இந்த மாதிரி போகிறீங்களே அப்படின்னு. அதுதான். அதனால் சண்முகம் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு. பார்த்து தான் பேசணும். ஒரு ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பினராயி விஜயனை போய் கேட்க சொல்லுங்கள். என்னென்ன ஒற்று வேலை பார்ப்பாங்கன்னு சொந்த கட்சிக்காரனையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சண்முகம் பேசுறது அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கொண்டு சேர்க்குன்றதான் நானும் புரிஞ்சுக்கிறேன் சார். பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். நன்றி சார். நன்றி.